இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 21, 2026, 21/3/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், வளர்பிறை திருதியை திதி இரவு 11:58 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று உத்தம மனு, ஆந்தோலன திருதியை, சௌபாகிய கௌரி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்னைக்கு உங்களுக்கு மனசில் சந்தோஷமும் தைரியமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசினாலே அடுத்தவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, உங்களால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது உங்கள் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடும் பொழுது தேவையில்லாத எதிரித்தன்மையை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால், அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்களாக சில விஷயங்களை பேசும்பொழுது அவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் சரி மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இருக்காது, ஆனால் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணுறீங்க. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலோ அல்லது தந்தையுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதை பேசுகிறதா இருந்தாலும் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய தந்தைக்கும் சரி தொழில் ரீதியாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் அல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் முனைப்போடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று வேண்டாத செலவுகளால் சில சமயம் சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உங்கள் கௌரவத்துக்காக சில விஷயங்களை செலவு பண்ணும்போது அது உங்களுடைய வரட்டு பிடிவாதத்துக்கான செலவாக இருக்குமே தவிர உங்கள் கௌரவத்துக்கான செலவாக இருக்காது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படலை, ஆனால் தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு அவருடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். ஒன்றா கடனுக்கான செலவாக இருக்கும், இல்லை ஆரோக்கியத்துக்கான செலவாக இருக்கும். உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது வேற்று நபர்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி பாக்கிகளை செலுத்துவதற்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பதவிக்காக பேச்சு சம்பந்தமான விஷயங்களுக்காக விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சு விரயமானால் பரவாயில்ல, ஆனால் வார்த்தை விரயத்தினால் பண விரயம், குடும்பத்தில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் விரயத்தை ஏற்படுத்தும், கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி,
லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. பதவி லாபம், வியாபார லாபம், அறிவு லாபம், குடும்ப கௌரவ லாபம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படுறதுன்ட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுடைய தேவைக்கான கடனை மட்டும் அடைச்சா போதும். அதிக செலவினங்களை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கூட பிறந்தவங்க, உங்களுடைய பங்காளிகள், இவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவங்களுடைய படிப்பு அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் வேலை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி தாயகம் திரும்புறதுக்கான குடும்பத்தாரோடு ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக கூட பிறந்தவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா, முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதன் மூலமாக தான் பதவி உயர்வு கிடைக்குமே தவிர உங்களுடைய சொந்த ஊர்லேயோ இல்லை இப்போ நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வேலைக்காக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பிடிவாதத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்ப விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப அக்கறை வச்சுக்காதீங்க. கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு இப்படி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதே சமயம் உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய உடம்பில் இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். சிம்ம ராசி. விரையாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், வெற்றிகளுக்காக செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள்னால ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி உங்களுடைய மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயிலை போயிட்டு பார்த்துட்டு வரலாமா, தரிசனம் பண்ணலாமா, இல்லை குலதெய்வத்துக்கு உண்டான பிரீத்தி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஆன்மீக நாட்டத்தினால கோயிலாக சுற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப தெய்வத்தை மகிழ்விப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தினாலும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். அதாவது ஏதோ ஒன்று பறி கொடுத்தா மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய
உங்களுடைய நட்சத்திரநாதனான கேதுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் மனசு அலபாயும், என்ன விரயங்கள் ஏற்படும். நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை பண்ணிட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு கற்பனையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மன விரக்தி ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதிகமாக வேலையை கொடுப்பாங்க. வேலையை பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களை வேலையை விட்டு தள்ளுறதுக்கு, வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வேலையில் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேச்சுக்களை கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதாவது நீங்கள் காசிப் பேசுகிறத விட உங்களை காசிப்புக்கு காரணியாக வச்சுருவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தை சொல்லக்கூடிய விஷயம் அல்லது மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அந்த விரக்தியில் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. குறிப்பாக சக பணியாளர்களை நம்பி உங்களுடைய ரகசியங்களை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கோ இல்லை உங்கள் தந்தைக்கோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்க முடியாததுனால அவப்பெயரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாகவோ அல்லது தந்தை ரீதியாகவோ உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் ஏமாற்றத்தை மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றமே மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க பேசும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய கௌரவத்தை சீண்டி பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல, குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி செயல்பட மாட்டாங்க. அதனால் உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணன், அக்கா, தம்பி, தங்க இவங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்கும். அதாவது ஆரோக்கியம் உடனே பெருசாக வியாதின்னு நினச்சிக்காதீங்க. உடம்பு அசௌகரியம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதையாவது பொருள் வாங்க போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய பிடிவாதத்தையோ உங்களுடைய திமிருத்தனத்தையோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளால் மன உளைச்சல் ஏற்படும். துலாம் ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்புகள் இருக்காது. எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட அனாவசியமான திட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலை. குழந்தைகளும் இன்றைக்கி உங்களை அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளை தவிர அடுத்தவங்க கிட்டலாம் நல்ல சந்தோஷமாக பேசுகிறீங்க. அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்கள் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மனசில் இருந்த தைரியம் அதிகமாகிறதுக்கான நேரம். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அனாவசியமாக பிடிவாதம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களுடன் சக பணியாளர்களுடன் ஒத்துமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு தொழில் வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இன்றைக்கி கடன் சார்ந்த செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது அம்மா, மாமியார் விஷயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சற்று கடும் கோபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கோபத்தை உங்கள் வாழ்க்கை துணையிட்ட காமிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே கொண்டு போகக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். வியாபார விஷயமா கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ இல்லை உங்கள் குழந்தைகளோ பொண்ணோ பையனோ அவங்களுக்கான தேவைகளுக்காகவும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி கடன் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரம். வருமானம் வரப்போகிறது இல்லை, வருமானம் வர ஆரம்பிச்சிடுத்து. அந்த வருமானத்தை செலவால் சமன்படுத்துகிறீங்க. அந்த செலவால் சமன்படுத்துறதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பணமழை பொழியறதுக்கான நேரம். அதனால் நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவருக்கான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க கடன். அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்றைக்கி உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு சந்தோஷ செய்திகள் வரும். அதே சமயம் நிலம், அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பும் சந்தோஷமான அனுபவமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கொண்டு குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உடம்புல ஒரு அசதி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்று வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு ஏற்படும். அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வியாபாரத்துக்காக எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தாது, கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். மகர ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் நிலம், வீடு, மனை சார்ந்த முதலீடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வார்த்தை ஜாலத்தை கொண்டு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு ஏற்படும். அதாவது உங்கள் ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது.
அதனால் உடல் சோர்வு ஏற்படும், தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வெளியூர் பிரயாணத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தந்தை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். ஏதாவது அரசாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துடுதுன்னா அந்த நோட்டீஸ் சம்பந்தமாக உங்களுக்கு மனசில் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனால் தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளர்ச்சியின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் சம்பந்தமாகவும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக பேசுங்க. அதிகார வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புது பார்ட்னர் அமைவாங்க இன்னைக்கு. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒன்றா கணவர் அல்லது மனைவி இழந்தவராக இருந்தாலோ அல்லது வயது முதிர்ந்த முதிர்கன்னி இல்லாட்டி வயது முதிர்ந்த ஆணாக இருந்தாலோ திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலோ உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பார்ட்னர்ஷிப் அமையும். லைஃப் பார்ட்னர் கிடையாதுங்க. இது ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பார்ட்னர் ஃப்ரெண்டு அமைவாங்க. அதை லிமிட் தாண்டாமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக லீகல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்றைக்கி லீகல் பிரச்சனை வராது, வரக்கூடிய மாதங்களில் லீகல் பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சம்பந்தமான நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்களே முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படாதீங்க. இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. 2ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கணவன்கிட்டயோ மனைவிகிட்டயோ நீங்கள் பேசுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்துல அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று புதிய வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் மேக்சிமம் புதுசாக இடத்துல ஜாயின் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சனியின் பாதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களின் எதிரிகள் உங்களுடன் நட்பு பாராட்டி அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, வாக்குஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் இருக்கார். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மனசில் நினைக்கிறத வார்த்தையால் சொல்லினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ராசிக்குள்ள செவ்வாய் வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் பக்கத்தில் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் கணக்கு இருக்குது. இந்த 10 நாள் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரை உங்களுக்கு ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் இடுப்பு பகுதி, ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி புதன் விரயத்தில் இருக்கிறதுனால இடுப்பு பகுதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு குடும்ப பாதிப்புக்கு, குடும்பத்தில் கவலைக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான அலைச்சல் ஏற்படும். குறிப்பாக தொழில் விஷயமா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிறீங்க. அந்த பேச்சுவார்த்தையில் அலைச்சலை தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் இருக்கும். அதே சமயம் வார்த்தை விரயங்கள் எதிரிகளை உருவாக்கும். 10 எதிரியை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக பேசுங்க. உங்களுடைய அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு
தொழில் ரீதியான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல இருந்த சங்கடம், அதுவும் இடுப்பு பகுதி சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கையிருப்புகளை கரைக்கும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குமே அன்றி அதனால் உங்களுக்கு பெருசாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். அதனால குடும்பத்தில் நீங்கள் அடிக்கடி வெளியூர் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவோ குடும்பத்தாரின் ஆரோக்கியத்துக்காகவோ இருக்கும். இன்று உங்களுக்கு பண விவகாரங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.